வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வேக்கன்சிஸும் நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இனிஷியல் சேலரியே 15,700 58,800 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க February 8 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா TNMRB அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் February 8 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரி இனிஷியலே உங்களுக்கு 15,700 58,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 999 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வாரியாகவும் ஜெண்டர் வைஸும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் 308 வேக்கன்சிஸும், பிசி கேட்டகரிக்கு 264, பிசிஎம்முக்கு 35 வேக்கன்சிஸ், எம்பிசி டிஎன்சிக்கு 200 வேக்கன்சிஸ், எஸ்சி கேட்டகரிக்கு 152 வேக்கன்சிஸ், எஸ்சிஏக்கு 30 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 10 வேக்கன்சிஸ், மொத்தம் 999 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டரில் 527 வேக்கன்சிஸும், உமனுக்கு 202, டெஸ்டிடியூட் விடோக்கு 25, பிடபிள்யூடி கேட்டகரியில் ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 30, விமனுக்கு 10ன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 141, உமனுக்கு 54, டெஸ்டிடியூட் விடோக்கு 8ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் February 8 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸுமே ஆன்லைன் மூலமாக February 8 வரைக்கும் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2026 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இன்கேஸ் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசிஎன், டிஎன்சியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் ஓசி கேட்டகரிக்கு 44 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெஸ்டிடியூட் விடோஸ் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அவங்க தாராளமாக பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 19/1/2026 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வாங்கின மார்க்கை 40% எடுத்துப்பாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸில் வாங்கின மார்க்கை 60% எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி 100% வச்சு அதில் ஹையஸ்ட் மார்க் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க.
ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி அதாவது பிடபிள்யூடி கேட்டகரி, டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் 300 ரூபாய் ஃபீஸு. இவங்களை தவிர்த்து மற்றவங்க அதர்ஸ் கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே 600 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியமே ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 அந்த கேட்டகரியில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக ரைட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து அனெக்சர் 1ல் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மாண்டிட்டரியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ரெக்யூன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே ஆக்டிவாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்கிறதையுமே இங்கே கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் எப்படி பெய்ட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை நெட் பேங்கிங் மூலமும் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மொபைல் வாலெட் இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பெய்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் டைமில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ அனெக்சர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதேமாதிரி மார்க் ஷீட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மார்க் ஷீட்டு நீங்கள் வைக்கணும். அதேமாதிரி தமிழ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து 2 சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கின அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 2 கேரக்டர் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து தரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோவில் இருந்தால் அவங்களாம் அதோட சர்டிஃபிகேட், நீங்கள் டெஸ்டிடியூட் விடோ அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதோட 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஒட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, அதேமாதிரி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி நீங்கள் வச்சுருப்பீங்களே அதையும் எடுத்துகிட்டு போகணும். டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொண்டு போகணும். அதேமாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் அதுக்கான ப்ரூஃப் கொண்டு போகணும். ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்டில் எங்கே யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, மெரிட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 999 வேக்கன்சிஸும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லையும் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.